வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 26ஆம் தேதி தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல 6 கிராம்ப இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எடுத்து வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உடனடியா தீரும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டம் எங்க போச்சுன்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுல இந்த பரிகாரம் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை இன்னமுமே நமக்கு விசேஷமானது. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கட்டாயமா சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம சுக்கிரஹோரை நேரத்துல செய்ய போறோம். சரி, இந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். வீட்ல அன்றாட செலவுக்கே கஷ்டமா இருக்குங்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சுதான் நாம செய்ய போறோம். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட. அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய சொல்லுங்க. இப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதுலயும் குறிப்பா தை மாசத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம். சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியாம நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கூட சாயங்கால நேரத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சப்போஸ் அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரமான காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ தேவையான பொருட்களை நாம பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது. இந்த கல்லுப்பை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நாம புதுசா கல்லுப்பு பாக்கெட்டை சுக்கிரஹோரை நேரத்துல வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இப்போ இந்த பரிகாரத்துக்கு புதுசா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்ல இருந்து கல்லுப்பை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஏற்கனவே கல்லுப்பு பாக்கெட் ஓபன் பண்ணாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய கல்லுப்பை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததா 6 கிராம்பு நமக்கு தேவைப்படும். இந்த 6ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுடைய மகாலட்சுமி தாயார் பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் 6 கிராம்பை நாம இங்க யூஸ் பண்றோம். இந்த கிராம்பும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பொருள்னே சொல்லலாம். இந்த கிராம்பை மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாம சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு கண்ணாடி பவுல் தேவைப்படும். சரி, இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க உங்க பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுக்கோங்க. நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு பூஜைகள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, திரும்பியும் ஒரு தடவை ஒரு அகல் விளக்கையோ அப்படி இல்லைன்னா எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கையோ ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ விளக்கு ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை கொட்டி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல்ல 3/4 கல்லுப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 6 கிராம்பை இந்த கல்லுப்புல சொருகி வச்சிருங்க. அதாவது அந்த கல்லுப்புக்கு மேல கிராம்போட மொட்டுக்கள் இருக்கணும். கிராம்போட காம்பு பகுதி கல்லுப்புக்குள்ள இருக்கிற மாதிரி 6 கிராம்பையும் கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்துல ரவுண்டா அடுக்கி வச்சிருங்க. இப்போ நாம கிண்ணத்துல கல்லுப்பை வச்சு அந்த கல்லுப்புக்குள்ள கிராம்பை வச்சிருக்கோம். கிராம்போட மொட்டு பகுதி நமக்கு வெளியில தெரியும். இப்போ இந்த கல்லுப்புக்கு நடுவுல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. இந்த கிண்ணத்தை உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்தை மகாலட்சுமி தாயாரோட பாதத்துல உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இந்த கல்லுப்பை எடுத்து நீங்க தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கேயும் இந்த கல்லுப்பை நீங்க கரைச்சு விட்டுறலாம். இப்படி கல்லுப்பை கரைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இந்த கல்லுப்பு தண்ணீர்ல கரையிற மாதிரி கரைஞ்சு போறதா நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே கரைச்சு விட்டுருங்க. அடுத்ததா இந்த கல்லுப்புக்கு மேல வச்சிருந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. இந்த 1 ரூபாய் நாணயத்தை 1 மாசம் வரைக்கும் நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம். 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா அந்த கிண்ணத்துல நாம வச்சிருந்த 6 கிராம்பை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிராம்பை கற்பூரத்தோட சேர்த்து நீங்க எரிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.